Student, unit number 12, basic concept of organic reaction போன கிளாஸில் homolytic cleavage and heterolytic cleavage பார்த்தோம். அது homolytic cleavageனா ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து சரிபாதியாக பிரேக் ஆச்சுன்னா அது homolytic cleavage. அது எப்போயே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் யூவி ரேஸ் பாஸ் பண்ணிங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி heterolytic cleavageனா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து அன்ஈக்குவலாக உடையக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது தான் heterolytic cleavages. அப்படி உடையக்குள்ளே நமக்கு ஒரு கேட்டையானும் ஒரு ஆனையானும் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டுடே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நியூக்ளியோஃபில் அண்ட் எலக்ட்ரோஃபில். நியூக்ளியோஃபில் அப்படின்னா என்ன அப்படின்னா NU அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சார்ஜ் பார்த்தாலும் நெகட்டிவ். எப்பயுமே நெகட்டிவாக இருந்தால் எதை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ இட் வில் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர். பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா நியூக்ளியோஃபில் அப்படின்னாலே நெகட்டிவ். ஸோ அது ஒரு ரிஏஜென்ட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த நியூக்ளியோஃபில் வந்து ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா லூவிஸ் பேஸ். லூவிஸ் ஆசிட் லூவிஸ் பேஸ் ரெண்டு இருக்குது. லூவிஸ் ஆசிட்னா ஆல் தி எலக்ட்ரான் அக்செப்டாரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லூவிஸ் ஆசிட் சொல்லுவோம். ஆல் தி எலக்ட்ரான் டோனர் என்னன்னு சொல்லுவீங்க, லூவிஸ் பேஸ். அப்போ லூவிஸ் பேஸ் எல்லாமே ஒரு நியூக்ளியோஃபில். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். தேர் ஆர் டூ டைப் ஆஃப் நியூக்ளியோஃபில்ஸ், நியூட்ரல் நியூக்ளியோஃபில் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியோஃபில்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டைப்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். எலக்ட்ரான் ரீச், சைட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் nucleophile which containing unpaired electron. எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், நியூட்ரலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமைன். அமைனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னால் RNH2 அண்டு அமோனியா NH3. ஸோ இதில் என்னுடைய பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 1 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது 2 எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நியூட்ரல் நியூக்ளியோஃபிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சிமிலர்லி another எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டருக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், H2O, HOHன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அல்கஹால். அல்கஹாலுக்கு என்ன ஃபார்முலா, ROH. தென் ஈத்தர். ஈத்தருக்கு ஃபார்முலா வந்து ROR. ஆர்ன்றது வந்து அல்கைல் குரூப் இல்லைங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் இது O தான். ஓவுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்குது, அதாவது 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அதே சமயத்தில் தயோனைல். இதில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து H2S என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தயோனைல் வந்து RSHன்னு யூஸ் பண்ணுவோம். இது சல்ஃபருடைய வேலன்ஸ் எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அல்லது 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது எல்லாமே நியூட்ரல் நியூக்ளியோஃபிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்து நெகட்டிவ் நியூட்ரோஃபில். நெகட்டிவ் நியூக்ளியோஃபிலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளோரைட். குளோரைட் வந்து என்ன சொல்லுவீங்க, Cl மைனஸ். ஃப்ளூரைட் F மைனஸ். புரோமைட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து Br மைனஸ். மைனஸில் வரதுனால ஜென்ரலாக X மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிமிலர்லி சைனைட். சைனைடு ஒரு நெகட்டிவ் நியூக்ளியோஃபிலுக்கு எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா N மைனஸ். அதேமாதிரி கார்பாக்சிலேட் அயான். கார்பாக்சிலேட் அயான் ஃபார்முலா வந்து RCOO மைனஸ். ஹைட்ராக்சைல் அயான், ஹைட்ராக்சைட் அயான் OH மைனஸ் சொல்லுவீங்களா? ஸோ இதில் ஜென்ரலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா O மைனஸ். இது எல்லாமே நியூக்ளியோஃபில். அப்போ நியூக்ளியோஃபிலே ரெண்டாக பிரிக்கிறோம் அதனுடைய சார்ஜை வச்சு. நியூட்ரல் நியூக்ளியோஃபில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூக்ளியோஃபில்ஸ். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபில். எலக்ட்ரோஃபில்னால் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், E ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் சார்ஜ்.
இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ்னா எதை அட்ராக்ட் பண்ணால் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது? எலக்ட்ரான் ரீச் குரூப்பை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் எதில் அதிகமாக இருக்குதோ அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரோஃபிலோட சார்ஜ் வந்து ப்ளஸ்ன்றதுனால ஆப்போசிட் சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லூவிஸ் ஆசிட்ஸ். ஸோ ஆல் தி லூவிஸ் ஆசிட் ஆக்ட் as எலக்ட்ரோஃபீல். எலக்ட்ரோஃபீலாக பயன்படுது. ஓகேங்களா? உதாரணமாக ஸ்டேனஸ் குளோரைடு SnCl4 இது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபீலாக ஆக்ட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த டி ஆர்பிட்டாலில் போயிட்டு விச் கேன் அகாமடேட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அதர் எலிமெண்ட்ஸ். இது என்ன பண்ணும்? இன்னொரு எலிமெண்ட்டோடைய எலக்ட்ரானை அகாமடேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுதுனாலே அது என்ன பேர்? எலக்ட்ரோஃபீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதையும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், then electron deficient site. எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எலக்ட்ரோஃபீல்ஸ். எலக்ட்ரோஃபீலுக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் எலக்ட்ரோஃபீல்ஸ் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, டைக்ளோரோ கார்பின், இது பேர் வந்து CCl2ன்னு சொல்லுவாங்க. டைக்ளோரோ கார்பின். இதில் பார்த்திங்கன்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும், அதோட எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு பேர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். தென் மெட்டல்ஸ் அலுமினியம் குளோரைட், போரான் ட்ரைஃப்ளோரைட் BF3, அதுக்கடுத்து ஃபெரிக் குளோரைட் FeCl3. இது எல்லாமே மெட்டல் குளோரைட்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக வந்து M அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்ட் சைட். இது ரெண்டுமே நியூட்ரல் எலக்ட்ரோஃபீலுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்தது பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபீல்ஸ். பொதுவாகவே எலக்ட்ரோஃபீல் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கார்போகேட்டையான். உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் கார்போகேட்டையான். இது எப்படி சிம்பிளர் ரெப்ரசன்ட் பண்ணால் C+ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து புரோட்டான். புரோட்டானை உங்களுக்கு எதை குறிக்குதுன்னா H+ன்னு சொல்லுவோம். இங்கேயும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ளே H+ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். தென் அல்கைல் ஹேலைட். பொதுவாக அல்கைல் ஹேலைட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணால் RX யூஸ் பண்ணிங்க. பட் இங்கே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட் பார்த்தீங்கன்னா X+ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் ப்ளஸ்ன்னு வந்தாலே டிஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தென் அதுக்கடுத்து நைட்ரோசோனியம் அயான். நைட்ரோசோனியம் அயான்னா NO சொல்லுவாங்க. ஓகே? இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் O+. இது எல்லாமே எலக்ட்ரோஃபீலுக்கு எக்ஸாம்பிள். அப்போ எலக்ட்ரோஃபீலை ரெண்டாக பேருக்கிறோம். ஒன் இஸ் நியூட்ரல் எலக்ட்ரோஃபீல், another ஒன் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபீல்ஸ். புரியுங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மூமெண்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். பொதுவாகவே எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எதை பொறுத்துக்குன்னா சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்ட்ரேட்ஸ்னால் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்குது. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோவை ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா கர்வ்டு ஏரோ மார்க். கர்வ்டு ஏரோ அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா? அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா half headed arrow mark. இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அப்போ எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் ரியாக்ஷனை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 lone pairs of electron become bond pairs of electrons. அதாவது லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா
பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். பாண்டிங்கில் இன்வால்வ் ஆச்சுன்னா அது பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக வச்சு பாண்ட் பேர் எலக்ட்ரானாக மாற்றுறோம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் become lone pairs of electron. பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஓகேங்களா லோன் பேர்ஸ் எலக்ட்ரானாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது செகண்ட் டைப். தேர்டு டைப்பு, பாண்ட் பிரேக்ஸ் அண்ட் பிகம் another bond. ஒரு பாண்டை பிரேக் ஆகி ஒரு புதுசாக ஒரு பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பாண்டு லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம் பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ HO ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இருக்கும் இல்லைங்களா, மைனஸ் சார்ஜ். இங்கே ஒரு H ப்ளஸ் ஆட் பண்ணுறேன், எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, HOH. இப்போ வந்து 2 எலக்ட்ரான் ஆக்சிஜனில் 6 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் போயிடுச்சு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இங்கே போடுவீங்க. இதான் வந்து லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம் பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதுங்களா. அனதர் எக்ஸாம்பிளும் சொல்லலாம். O சிங்கிள் பாண்ட் CH2 இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 5 6. இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி பாண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, O டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு வந்துடும். அப்போ 6 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் போனால் ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இங்கே போடுவீங்க. ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த 2 ரியாக்ஷனும் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம் பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுக்கு எக்ஸாம்பிள். தென் another எக்ஸாம்பிள், பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அது எப்படி போடணும் அப்படின்னா இதே ரியாக்ஷன் எப்படி போடணும், HO இங்கே H 4 எலக்ட்ரான் இருக்குங்களா, இதான ப்ராடக்ட். இப்போ எலக்ட்ரான் அகெயின் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ HO இப்போ எலக்ட்ரான் சேர்த்தின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 இருக்கும், மைனஸ் சார்ஜ் வந்துடும், ப்ளஸ் H ப்ளஸ் கன்வெர்ட் ஆகிடும். புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் லோன் பேர்ஸ் எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம், இதே எக்ஸாம்பிளே மறுபடியும் சொல்லலாம். OCH2 ஓகேங்களா, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுக்குள்ள அகெயின் O 6 எலக்ட்ரான் போட்டுருவீங்க, சிங்கிள் பாண்ட் CH2 ப்ளஸ்ன்னு ஆகிடும், இங்கே மைனஸ்ன்னு வந்துடும். இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா பாண்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். த லாஸ்ட் ஒன், பாண்டு பிரேக் அண்ட் பிகம் அனதர் பாண்ட். ஒரு பாண்டு பிரேக் ஆகி புதுசாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் H3B. ஓகே, சிங்கிள் பாண்ட் H, இதோடு ஒரு H ப்ளஸ் ஆட் பண்ணுறீங்க. இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ PH3 ப்ளஸ் போரான் ஹைட்ரைடு சொல்லுவாங்க, ப்ளஸ் H சிங்கிள் பாண்ட் H அப்படின்னு வரும். புதுசாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறதுனால பாண்டு பிரேக் அண்ட் பிகேம் ஏ அனதர் பாண்ட். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டை 3 டைப்ஸாக பிரிக்கணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ். முக்கியமான எஃபெக்ட்ஸு. பொதுவாகவே ஒரு ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, ரியாக்டிவிட்டி, ஸ்பெசிசிட்டி. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வச்சு எக்ஸ்பிளைஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் டெம்பரவரி displacement reaction, another one is permanent displacement reaction அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு வர்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பிரிக்கிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட், ஐ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 ரிசோனன்ஸ் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட். ஓகே, ஆர்னு சொல்லுவாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். E. Then last one, hyperconjugation.
ஓகேங்களா, மொத்தம் 4 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆஃப் போலரைசேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஒரு கோவலன்ட் பாண்டோடைய ஓகே போலரைசேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படி அதாவது போலரைசேஷன் ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள அதுதான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக ஈத்தேனா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இல்லைங்களா. இன்னொன்று நான் எடுத்துக்கிறேன் எத்தில் குளோரைட். இதுலேயும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. எத்தில் குளோரைட் ஃபார்முலா வந்து CH3 CH2 Cl. இப்போ என்ன ஆகுனா குளோரினரி சார்ஜ் வந்து டெல்டா மைனஸ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். கார்பனுடைய சார்ஜ் வந்து டெல்டா ப்ளஸ், இந்த கார்பன் சார்ஜ் டெல்டா 2+ இல்லைங்களா. அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜாகவும் பிரியுது. இந்தமாரி பிரியறதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் போலரைசேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஈத்தேனில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி இருக்காது, ஏன்னா ரெண்டுமே கார்பன் கார்பன்றதுனால அந்தமாரி இருக்காது. பட் எத்தில் குளோரைல் பார்த்தீங்கன்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கம்பேர் டு கார்பன். ஸோ அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜாக பிரியுது. இது பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இண்டக்டிவ் எஃபெக்ட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட், another ஒன் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். அதாவது நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இதுக்கு வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும். இதே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எப்படின்னா மோர் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது இண்டக்டிவ் எஃபெக்டில் எக்ஸாம்பிள் சொல்லலாம். மைனஸ் ஐ எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl F மைனஸ், தென் COOH கார்பாக்சிலிக் ஆசிட், Cn மைனஸ், தென் SO3H NO2 NH3. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட். அதில் பர்டிகுலராக எந்த ஆர்டரில் இருக்கும் நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3 NO2 Cn SO3H CHO. அதாவது ஆல்டிகேட்டை விட சல்ஃபோனிக் குரூப்புக்கு வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், அதை விட சயனைடுக்கு அதிகமாக இருக்கும். சயனைடை விட நைட்ரோ குரூப்புக்கு மைனஸ் ஐ இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். NO2 விட NH3க்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஆர்டரில் இருக்கும். சிமிலர்லி ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எது அப்படின்னா ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். எதுக்கெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு தான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும். எது எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா ஆல்கைல் ஹேலைட்ஸ், மெத்தில் குரூப், தென் எத்தில் குரூப். இதுக்கெல்லாம் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக எங்கே இருக்குன்னா CH3, இதை விட CH2 CH3க்கு அதிகமாக இருக்கும். இதை விட CH3 ட்வைஸ் இதுக்கு அதிகமாக இருக்கும். தென் அதை விட CH3 3 டைம்ஸ். இதுக்கு தான் பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Inductive effect. It is a permanent displacement of electrons which originate due to the difference in the electronegativity of the two atoms. Let us consider a chain of carbon atom in which the terminal carbon atom is joined to a chlorine atom. Chlorine is more electronegative than the carbon. Therefore, the electron pair in the covalent bond between the chlorine atom and C1 atom will be displaced towards the chlorine atom, due to which chlorine atom acquires a small negative charge and C1 acquires a small positive charge. Now C1 is slightly positively charged, so it attracts the electron pair, forming covalent bond between C1 and C2, due to which C2 acquires a small positive charge, but the charge is smaller than that on C1 because the effect is passed from C1 to C2. Similarly, C3 also acquires a small positive charge which is smaller than the charge on C2. This type of shift of electron along a carbon chain is known as the inductive effect.
The symbol I is used to denote the inductive effect. The groups which are electron withdrawing, they are said to cause negative I effect, and the electron releasing groups are said to cause positive I effect.